Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. Guys, இது ஒரு strategy video, இது ஒரு crude oil strategy video. ஓகே, இந்த strategy பேர் வந்துட்டு key levels. ஏன்னா நம்ம இதில் key psychological levels தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த strategy ரொம்ப சிம்பிளான strategy, பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம், எதுவும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். நான் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see how it's done. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம கூகுள் ஷீட்ஸ் இந்த ஷீட் ஷேர் பண்ணிக்குவேன். இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே இருக்கும். நான் இப்போ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் என்ன பண்ணுறோன்னா யூஎஸ் ஆயில், க்ரூட் ஆயில். ஓகே, நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவோம், 4 ஹவர்ஸில் லெவல் மார்க் பண்ணுவோம், 5 மினிட்ஸில் என்ட்ரி. ஓகே, ஸோ இப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகே, இது வெறும் ஒரு விஷுவல் தான். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வெறும் விஷுவலுக்காக தான், இது எதுவும் யூஸும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 4 hour டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். 4 hour டைம் ஃப்ரேம் போயிட்டால் நம்ம லெவலில் மார்க் பண்ணுவோம். லெவலில் எப்படி மார்க் பண்ணுவோம் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள் கிளியராக. அதாச்சும் ஐடென்டிஃபை த ட்ரெண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சா, டவுன் ட்ரெண்ட். ட்ரா 2 horizontal லைன் அட் ஃப்ரைடேஸ் லாஸ்ட் 4 hour கேண்டில் அண்ட் மண்டேஸ் ஃபர்ஸ்ட் 4 hour கேண்டில். அதாச்சும் ஃப்ரைடே, இதுதான் ஃப்ரைடே, இது ஃப்ரைடே, இது மண்டே. ஓகேங்களா, இந்த ஃப்ரைடேவோட லாஸ்ட் கேண்டில் இது இல்லையா, இது மண்டே இது ஃப்ரைடேவோட லாஸ்ட் கேண்டில். இதோட லோ மார்க் பண்ணியாச்சு. ஜஸ்ட் மினிட், ஹாரிசான்டல் லைன் மார்க் பண்ணிக்கிறேன், இது மார்க் பண்ணியாச்சு. இதுதான் லோ. மண்டேவோட ஃபர்ஸ்ட் 4 hour கேண்டில், இது மண்டேவோட ஃபர்ஸ்ட் 4 hour கேண்டில், இதோட ஹை மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இதுதான் நம்ம சைக்காலஜிக்கல் லெவல். இந்த லெவலுக்குள்ளே நம்ம எங்கேயுமே ட்ரேட் பண்ண மாட்டோம். இந்த லெவலுக்கு மேலே இல்லாட்டி லெவலுக்கு கீழே தான் ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு 6th of November 5 மினிட்ஸுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோன்னா 6th of November போயிடலாம். இதுதான் 6th of November. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலுக்கு மேலே போகணும், இல்லாட்டி இந்த லெவலுக்கு கீழே. ஸோ இது வந்து ஃப்ரைடே, மண்டே இங்கே லெவல் மார்க் ஆகிடுச்சு 4 hour. ஓகே, இப்போ ஒரு இம்பல்சிவ் மூவ் மேலே போயிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இம்பல்சிவ் மூவ்னால் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில்னால் தான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில். நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே என்ட்ரி பண்ணுறோம், 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 1:3 டார்கெட் ஆயிடுச்சா, ஈஸி ப்ராஃபிட், எவ்வளோ சிம்பிள், 1:3. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே நமக்கு என்ட்ரி கிடைக்கவே இல்லை. மண்டே ஃபுல்லாக என்ட்ரி கிடைக்கவே இல்லை. டியூஸ்டே ஜோனுக்கு கீழே வந்துடுச்சு. இந்த ஜோனில் நம்ம ட்ரேட் பண்ணவே மாட்டோம், ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு டியூஸ்டே இங்கே பிரேக் டவுன் ஆகிருக்கா, இங்கே என்ட்ரி பண்ணுவோம். அதாச்சும் இது ஒரு இம்பல்சிவ் மூவ். இந்த இம்பல்சிவ் மூவில் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனால் என்ட்ரி பண்ணுவோம், 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைப்போம். 1:3 டார்கெட் டன். பையும் ஆயிடுச்சு, செல்லும் ஆயிடுச்சு. இப்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா 1:3 போனதுக்கப்புறம் 1:3 போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்எல்லை வந்துட்டு காஸ்ட் டு காஸ்ட் வச்சுக்கணும். அதாச்சும் இதுதான் காஸ்ட் டு காஸ்ட். இப்போ உங்கள் ட்ரேடு இந்த மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ போனாலும் நீங்கள் விட்டுறணும். இல்லை வந்து இங்கே எஸ்எல் இட்டாச்சு அப்படின்னா அதாச்சும் 1:3 போனோடனே நீங்கள் 90% புக் பண்ணிடணும். அதாச்சும் 2 லாட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு லாட்டு ஃபுல்லாக புக் பண்ணிக்கோங்க, இன்னொரு லாட்டு நீங்கள் ஹோல்டில் வைங்க. அது 1:3.5 இல்லாட்டி 1:4 போனதுக்கப்புறம் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது டோட்டலாக வந்து உங்கள் மேலே தான் டிபெண்ட். இங்கே 1:3.4 வரைக்கும் போச்சு என்ட்ரி, இங்கே 1:3.4 வரைக்கும் போச்சு, 1:3.3 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஸோ 1:3 வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணாலும் இட்ஸ் டோட்டலி ஃபைன், அது உங்கள் இஷ்டம். ஆனால் 1:3ங்கிறது ரொம்ப நல்ல டார்கெட். ஸோ 1:3 கிடச்சா புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை எவ்வளோ தூரம் போகுதுன்னு எனக்கு தெரியல, நான் ஹோல்ட் பண்ணணும்னா நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் வந்துட்டு 1:3 ஆல்ரெடி நீங்கள் பிடிச்சாச்சு, அதனால நீங்கள் ப்ராஃபிட்டாக தான் இருக்கீங்க. இது காஸ்ட் டு காஸ்ட் ஹிட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு லாஸ் கிடையாது. ஓகே, ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி தான் டவுன் சைடில் இங்கே பாருங்கள் என்னாச்சு, 1:3 அதாச்சும் ஃபஸ்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்துச்சு. ஓகே, 1:3 இங்கே ஹிட் ஆனது அப்புறம் நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே வந்துடுச்சு. அதாச்சும் ட்ரேட் இப்போ இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா எங்கே போகுன்னே விடணும் எங்கே இந்த 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 ஒரு லாட் கூட எங்கே போகணுன்னு நமக்கு தெரியாது.
எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஓ, தட் இஸ் டூ பிக். இவ்வளோலாம் பிடிப்பாங்களா அப்படின்னா தேர் ஆர் பீப்புள் இதை விட பெரிய டார்கெட்ஸ் கூட பிடிக்கிறவங்கள இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம 25 பாயிண்ட் எஸ்எல் செட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. 25 பாயிண்ட் எஸ்எல்லே உட்காந்திங்கன்னா 1:18 கைஸ். இது வரைக்கும் தான் நான் வச்சுருக்கேன். ஒரு வேளை நான் இந்த ஸ்விங்கில் வரைக்கும் வச்சா கூட இட்ஸ் அ வெரி குட் டார்கெட். 1:13. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தான். வேறு எதுவுமே இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். வெறும் லைன்ஸை மார்க் பண்ணுங்கள். எப்படி மார்க் பண்ணுங்கிறதும் தெளிவாக சொல்லிட்டேன். 4 hour டைம் ஃப்ரேமில் ஃப்ரைடேவோட ஹைலோ மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் 4 hour கேண்டில்ஸ். ஓகே, இது வந்து ஃப்ரைடேவோட கேண்டிலோட லோ, மண்டே கேண்டிலோட ஹை. ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரைடே அண்ட் மண்டே. ஹை லோ மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இட்ஸ் ஈஸி டு ட்ரேட். இந்த லெவலுக்கு எப்போ க்ராஸ் பண்ணாலுமே வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த லெவலுக்குள்ளே எடுக்கக்கூடாது கைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்குள்ளே எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா ஹையர் ப்ராபபிலிட்டி என்னென்னா எஸ்எல் ஹிட் ஆகும். அது போக இங்கே வந்து ரொம்ப சாப்பியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே எடுக்காதீங்க, லெவல்ஸில் எடுங்க. தட் இஸ் குட். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் பண்ணுங்கள் போதும், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. இது நீங்களும் வேணால் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். அண்ட் திஸ் இஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நேமே கீ லெவல் ஸ்ட்ராட்டஜி. எதுக்குன்னா இந்த 4 hour நம்ம மார்க் பண்ணது ரொம்ப கீ லெவல்ஸ். மீன்ஸ் இங்கேருந்து மார்க்கெட் அப் போகிறக்கும் சான்ஸ் இருக்குது, டவுன் வந்துச்சுன்னா டவுன் போகிறக்கும் சான்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு கீ லெவல் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். பாருங்கள், இது ஃப்ரைடே அண்ட் மண்டே. நீங்கள் பேக் டெஸ்ட்டில் பார்த்தாவே தெரியும். இது ஃப்ரைடே, இது மண்டே. இங்கே எப்படி மார்க் பண்ணணும்னா ஃப்ரைடேயோட லாஸ்ட் கேண்டலோட ஹை, மண்டேயோட ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ. அவ்வளோதான். இங்கே என்ட்ரி கிடச்சிருச்சு நமக்கு. பெரிய ஃபால் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்கள். இதெல்லாம் ஈஸியாக பிடிச்சிருப்பாங்க. இந்த ட்ரேட் பண்ண தெரிகிறவங்க இதெல்லாம் ஈஸியாக பிடிப்பாங்க. காஸ்ட் கொண்டு வந்து வச்சுட்டா தென் இது நாட் வரி இல்லையா. ஸோ ஈஸியாக பிடிச்சிருவாங்க. ஓகே, நீங்கள் திருப்பியும் வேறு லெவலும் பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்குது. இது ஃப்ரைடே, இது மண்டே. இங்கே பாருங்கள், இது ஃப்ரைடேயோட கேண்டிலோட ஹை, மண்டேயோட கேண்டிலோட லோ. இதுலேயும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இங்கே எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். அதாச்சும் இது 23rd October. Let's go to 23rd October. ஓகே, இதுதான் 23rd October. பாருங்கள், நம்ம கீ லெவலில் க்ராஸ் பண்ணுச்சு. ஓகே, கீ லெவலில் க்ராஸ் பண்ணுச்சு. இங்கே க்ராஸ் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறோம். எஸ்எல் 25 பாயிண்ட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா 1:3 கண்டிப்பாக கிடச்சிருக்காது. இது இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, திருப்பியும் இங்கே ஒரு இம்பல்சிவ் மூவ் என்ட்ரி பண்ணுறோம். 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட். திருப்பியும் இங்கே என்ட்ரி பண்ணோம். 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட். 4th டைம், அதாச்சும் மண்டே இவ்வளோ ஆயிருக்கு. இங்கே என்ட்ரி பண்ணுறோம். 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். பட் இந்த டார்கெட் ரொம்ப பெரிய டார்கெட் ஆகிடுச்சு. 1:7. அதாச்சும் 3 ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கீங்க. 1 2 3 3 ஸ்டாப் லாஸ் போய் கூட உங்ககிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, இப்படி பண்ணிக்கோங்க. இங்கேயே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ண லாஸ் எல்லாம் ப்ராஃபிட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இங்கேயே வந்துட்டு உங்களோட 3 லாஸோடது ரெக்கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மிச்சது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, மிச்சம் 4, அதாச்சும் 4 டைம்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகிருக்கு. அப்படியே ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ டோன்ட் நோ, இது ஃபுல்லாக கூட ட்ரையல் பண்ணலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் மார்க்கெட். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே தான் போயிருக்கு. இதுதான் இந்த லெவல்ஸோட பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இன்னி யாருமே வெளியே வரல. ஓகே, நோபடி ஹாஸ் டோல்ட் அபவுட் தி ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டெல்.
அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேரே கீ லெவல் ஸ்ட்ராட்டஜின்னு நான் தான் வச்சது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ கைஸ் லைக் மை கண்டென்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்லுவேன். ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டே போங்க. ஆனால் ப்ராஃபிட் இந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீ ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர்லேயும் நிறைய ஸ்ட்ராட்டஜி கொடுப்பேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.